Hi guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோடைய அஃபிஷியல் மொபைல் அப்ளிகேஷனான IPBB ஆப்பை பற்றி தான் அதனுடைய உள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ், அதனுடைய ஃபியூச்சர்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ரீஃபாக நான் சொல்லித்தரேன். யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கலாம். அதுவும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் கடைசியாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோ இந்த IPB பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். A to Z கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நான் பட்டனில் கொடுக்குறேன். கம் லெட்ஸ் வி கோ இன்டு திஸ் நியூ வீடியோ. ஸோ கைஸ், நீங்கள் இன்னும் IPB ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பாரில் IPPB அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு IPB மொபைல் பேங்கிங் IPB டீட்டெயில் வரும். உங்களுடைய IPB ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் முதல்ல இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்பின் கேட்குது. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் IPBயோட இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களுடைய டேரெக்டாக அதனுடைய எம்பின் கேட்கும். நீங்கள் எம்பின் கொடுத்து டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். பட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, இப்போ தான் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கஸ்டமர் ஐடியை நீங்கள் வாங்கிட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பில் லாகின் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓப்பன் பண்ணியோ ரெஜிஸ்டர் நோ, அதாவது லாகின் நோ அப்படின்னு கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதாவது IPBயோடைய அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் KYCயில் அப்டேட் பண்ணிங்க. அதில் உங்களுடைய டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும்ல, அதோடைய அக்கௌண்ட் நம்பர் அதில் கொடுத்துட்டு சிப் ஐடி, அதாவது கஸ்டமர் ஐடின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் இருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், இது எல்லாமே மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ், அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு OTP நீங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். அதை நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஆப்புக்கான 4 டிஜிட் லாகின் பின் நீங்கள் அதை செட் பண்ணிட்டு 2 டைம்ஸ் செட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் ஈஸியாக. அந்த ரெஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் லாகின் கொடுத்து இந்த மாதிரி எம்பின் செட் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இல்லை, டேரெக்டாக நான் இப்போ தான் நானே ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே இதில் உங்களுடைய டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், பேன் டீட்டெயில்ஸ், சம்திங் அதில் கொடுக்குற மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கஸ்டமர் ஐடியை வாங்கிக்கலாம். இதன் மூலிமா டிஜிட்டல் அக்கௌண்ட் மூலிமா. ஸோ அப்படி நீங்கள் வாங்கினீங்கனாலும் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து உள்ளே போய் பின் செட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பின் செட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா IPBயோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் உங்களுடைய வியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய IPBO பேலன்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் இதோடைய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த பேஜில் உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 10 ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். உங்களுடைய பாஸ்புக் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுடைய 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்தது, அண்ட் 2 மந்த்ஸாக நடக்கிறது, அண்ட் 3 மந்த்ஸாக நடக்கிறது, ஆர்எல்ஸ் நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் பார்த்துக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற பாஸ்புக் வந்து நம்மளுடைய பழைய பாஸ்புக்கில் நடந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியாது. பட் இதில் நீங்கள் டிஜிட்டலாக பார்க்குறதுல உங்களுடைய டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது நியர்லி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ட்ரான்சாக்ஷன் கூட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரம் டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இதில் வியூ ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுடைய UPI ஐடி வேறு இதில் இருக்கிற ATM கார்டை நீங்கள் அதர் ஆப்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதில் நடக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் கூட இந்த பாஸ்புக்கில் விசிபிள் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகலை. பிகாஸ் நான் இந்த IPB அக்கௌண்ட் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்க IPB அக்கௌண்ட்டுக்கு நான் POSBயை லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல அந்த POSB ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகலை. நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதில் POSB அதனுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் அந்த மாதிரியான விஷயம் பார்க்கலாம். அதில் நீங்கள் POSBயோட அக்கௌண்ட் அதில் நீங்கள் பேலன்ஸ் வந்து நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். பட் அதில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஹிஸ்ட்ரி, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோ பார்க்க முடியாது. பிகாஸ் POSB டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டல் உடைய பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பாஸ்புக் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் அந்த பாஸ்புக் பிரிண்ட் பண்ணி நீங்கள் அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் அதில் பார்க்கணும், நீங்கள் மொபைலே பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் POSBக்கு உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபீஸ்க்கு வந்து நேரடியாக அதில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெப்சைட்லேயோ உங்களுடைய மொபைல் பேங்கிங்லேயோ POSB மொபைல் பேங்கிங்லேயோ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் அதர் வேஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்ட் மணிங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது போய் நீங்களுடைய அதர் பேங்க்ஸுக்கோ இல்லை அதர் IPB அக்கௌண்ட்டுக்கோ இல்லை MMID நம்பர் வச்சுருந்தாங்களோ அதன் மூலியமாகவே நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பெனிஃபிஷரி இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே பெனிஃபிஷரி நேம்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது பெனிஃபிஷரி என்ன, நம்ம அமௌண்ட் அனுப்புறதுல பெனிஃபிட் ஆகிறவங்க வந்து பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது பேர் பெனிஃபிஷரி. ஆல்ரெடி நீங்கள் புதுசாக ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதில் அந்த ட்ரான்சாக்ஷன் அவருக்கு அப்படிங்கிறதுல பட்சத்தில் நீங்கள் சென்ட் டு நியூ பெனிஃபிஷரி அப்படின்னு டீட்டெயில் கொடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் IFSC, அதாவது உங்களுடைய பேங்க்
அக்கௌண்ட்டாக இருந்தால் அந்த இது. அண்ட் எம்எம்ஐடி நம்பர் அவங்க வச்சுருந்தாங்கன்னா இது கொடுத்து, அண்ட் ஐபிபி அக்கௌண்ட்டுக்குனா இது கொடுத்துடலாம். தேர்ட் ஒன், ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு நோ சார்ஜஸ். வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு அண்ட் பேங்க் கோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நெஃப்ட் ஐஎம்பிஎஸ் அதில் உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மற்றவங்களுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அது மாதிரி டீட்டெயில்ஸில் கொடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஐபிபி ஆப்பில் உங்களுக்கு விசிபிள் ஆகிடும், உங்களுக்கு மெசேஜ் போயிடும். அண்ட் மேனேஜ் பெனிஃபிஷரிங்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கிற பெனிஃபிஷரி நீங்கள் பார்க்கணுன்னா வியூ பெனிஃபிஷரி கொடுத்துக்கலாம். இதில் கொடுத்து நீங்கள் அந்த பெனிஃபிஷரி டெலிட் பண்ணணும்னா அவ்வளோ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆட் நியூ பெனிஃபிஷரியில் போனீங்கன்னா நீங்கள் புதுசாக உங்களுடைய பெனிஃபிஷரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் POSB ஸ்வீப் இன் அப்படிங்கிறது POSB லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இதில் நான் லிங்க் பண்ணாதனால இப்படி வந்துச்சு. ஸோ நீங்கள் POSB ஸ்வீப் இன் அப்படிங்கிறது POSB அக்கௌண்ட் வந்து ஐபிபிக்கு உள்ளே வருது. அதாவது ஃப்ரம் POSB டு ஐபிபி அக்கௌண்ட், அதாவது உள்ளே வர்றது அப்படிங்கிறத ஸ்வீப் இன். அதாவது ஸ்வீப் அவுட் அப்படிங்கிறது நம்ம ஐபிபியிலேருந்து POSBக்கு வெளியே போகிறது, POSBக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்வீப் அவுட். அது லிங்க் பண்ணி வச்சுருக்கறனால அந்த நேம் வந்து அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே அந்த ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் கேஷ் அவுட் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பே பை QR நீங்கள் ஒரு அதர் QR கார்டுக்கு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஒருத்தவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை இமெயில் மூலியமாவோ உங்களுக்கு அவங்களுடைய QR கோடை நீங்கள் அவங்க சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னாவோ அது கேலரி மூலியம் ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் யூசிங் UPI அப்படிங்கிறது அவங்களுடைய UPI ஐடி தெரிஞ்சதுனாலோ இல்லை இவங்களுடைய IFSC கோடு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலோ நீங்கள் அதில் கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். UPI ஐடி தெரிஞ்சதுனாலோ நீங்கள் UPI ஐடி டைப் பண்ணி அவங்கள வெரிஃபை பண்ணிங்கனாலே போதும், உங்களுடைய கன்ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல அவங்களுடைய நேம் வரும், அதை வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு வே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அவ்வளோதானே இதில். எஸ், நெக்ஸ்ட் ஒன் இது ஸ்கேன் ஆர் பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணனால உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டோரில் வச்சுருக்கிறீங்க, ஒரு பே பண்ணியிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கையில் கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா ஐபிபி அக்கௌண்ட் இருக்குன்னா ஸோ நீங்கள் இந்த அவங்க வச்சுருக்கிற QR கார்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் கேலரி அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ஒருத்தர் பார்ட்டியோட உங்களுடைய ஃப்ரெண்டோடைய அந்த QR கார்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட் மணி. அதில் நீங்கள் மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இதன் மூலிமா UPI ஐடி மூலியமாவோ அவங்களுடைய UPI ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு கூட நீங்கள் மெசேஜ் போயிடும், அது அவங்களுக்கு ஒரு லிங்காக போயிடும். அது லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அவங்க சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் மணி ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஒரு பார்ட்டியாக இருந்தால். அண்ட் இதில் பே பில்ஸ் ஆப்ஷனில் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய டிவி ரீசார்ஜஸ், மொபைல் ரீசார்ஜஸ், வாட்டர் பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஈஸியான இது. உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணனாலும் உங்கள் மொபைல் நம்பர், ஆப்ரேட்டர் நேம் அண்ட் உங்களுடைய சர்க்கிள் அண்ட் உங்களுடைய என்ன அமௌண்ட் கொடுத்தீங்கன்னாவே அதில் OTP வரும், அதை ரிசீவ் பண்ணி டைப் பண்ணி நீங்கள் உங்களுடைய பில் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரூபே டெபிட் கார்டு. ரூபே டெபிட் கார்டுங்கிறது ஒரு விர்ச்சுவல் டெபிட் கார்டு, உங்களுக்கு ஃபிசிக்கலாக யூஸ் பண்ண முடியாது, பட் நீங்கள் வந்து இந்த மொபைலில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் அதில் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த நம்மளுடைய POSB அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கலாகவே ATM கார்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, பட் நமக்கு ஐபிபிக்கு வந்து இந்த மாதிரி விர்ச்சுவல் ATM கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த ஆப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, பட் இப்போ ஒரு நெகட்டிவிட்டி வந்தது அந்த டைமில். நம்ம வந்து அதர் ஆப்ஸில் வந்து லிங்க் பண்ணி யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தை அதை வந்து அதை என்க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப் வந்து இந்த ATM கார்டு கொண்டு வந்து கூகுள் பே, ஃபோன்பேக்கு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், அதாவது இந்த கார்டு நம்பர் வந்துடும், அண்ட் எக்ஸ்பிரி டேட் வரும், அண்ட் CVV நம்பர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. வியூ கார்டு டீட்டெயில்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னாவே இதில் உங்களுடைய அந்த நீங்கள் லாகின் பின்னை கொடுத்து நீங்கள் உள்ளே வந்து பார்த்துக்கலாம். அந்த கார்டு டீட்டெயில்ஸ் பார்த்து அதில் லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் மேனேஜ் லிமிட் கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு 25, 30 அந்த மாதிரி கூட அதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கார்டு வச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிளாக் விர்ச்சுவல் ATM கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்டை பிளாக் பண்ணணுனாலோ இல்லை பெர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணணும், டெம்பரரியாக பிளாக் பண்ணணும், எவ்வளோ டைம் வரைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாம் இதில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு கார்டு டீட்டெயில்ஸ் வேறு ஒருத்தருக்கு தெரியாத ஒரு இல்லை ஷேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பிளாக் டெபிட் கார்டு. நெக்ஸ்ட் ஒன் BHIM UPI ஐடி. UPI ஐடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு ஒரு UPI ஐடி கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணுன்னாலும் உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் அந்த ஆப்லேயே கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அதர் UPI ஐடி உங்களுடைய UPI ஐடிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமாலோ இல்லை உங்களுடைய
உங்களோட யூபிஐலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெக்வஸ்ட் மணிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி போயிடும் உங்களோட யூபிஐ ஐடியோட. அண்ட் பெண்டிங் ரெக்வஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு யூபிஐ ஐடி மூலிமா நடந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். அண்ட் யூபிஐ ஐடி மூலிமா நீங்கள் கொடுக்குற பெனிஃபிஷியரிஸ் எல்லாமே இதில் ஆட் ஆயிரும். அண்ட் மேனேஜ் யூபிஐ ஐடிங்கிறது நீங்கள் 2-3 யூபிஐ ஐடி கூட வச்சிருக்கலாம். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது கூட செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பிரைமரி யூபிஐ ஐடி, செகண்டரி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பிளாக் ஆர் அன்பிளாக் யூபிஐ ஐடி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வேண்டியதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரீடமுக்கு தந்தவாறு நீங்கள் அதை அன்பிளாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணனாலும் இந்த ஆப்ஷனில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஐ வச்சது தான். பெண்டிங் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய பார்ட்டிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் வித் பேயர் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். பெண்டிங் வித் பேயருங்கிறதுல அவங்க இன்னும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண்டிங் வித் பேயருங்கிறத விசிபிள் ஆகும். அண்ட் பெண்டிங் வித் மீ அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் POSB சர்வீசஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக நிறைய IPB யூசர்ஸ்க்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஏதோ ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணி PPF, SSA அண்ட் RD இந்த மாதிரி நீங்கள் ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கட்டிட்டு இருக்கீங்க. ஆஃபீஸில் போய் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் நேரடியாக கட்டுறதுக்கு எனக்கு டைம் ஆகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேருந்தே கட்டணும் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ்க்கு போனீங்கன்னா RD டெபாசிட், PPF, SSA எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே கட்டிக்கலாம். உங்களுடைய IPB அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதாவது உங்களுடைய அதர் பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கலாம் வேறு ஒரு பேங்க்கில். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருந்து கூட உங்களுடைய IPBக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக IPBயோட அக்கௌண்ட் நம்பரும் IFSC கோடு கொடுத்து, IFSC இந்தியா ஃபுல்லாக IPBக்கு ஒரே IFSC கோடு தான். அது நீங்கள் கூகுளில் ஒரு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த IFSC கோடு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு IPBக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் RD, PPF, SSA எல்லாத்துக்கும் டேரெக்டாக வீட்டிலேருந்து OTP வச்சு கட்டி உங்களுடைய யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது 3 months ஒன்ஸ் 2 months ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. இப்போ RD டெபாசிட் அப்படிங்கிறதுல RDயோட அக்கௌண்ட் நம்பர், RD புக் நீ பாஸ்புக் வச்சுருந்தீங்க RD அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி எல்லாம் பாஸ்புக்லையும் ஒரே கஸ்டமர் ஐடியாக தான் இருக்கும். அது கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் RDக்கு நீங்கள் மந்த்லி 500 கட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இல்லை நான் இந்த மந்த் 500 மட்டும் கட்டுறேன் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் 500 கொடுத்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 1 கொடுத்துடலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் 3 monthsக்கு நான் சேர்த்து கட்டுறேன் அப்படின்னாலும் 1500 கொடுத்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டில் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் 3 கொடுத்துருந்தோம். 3 மடங்காக நீங்கள் கட்டுறீங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக தனியாக கட்டுறதுனால அப்படி கொடுக்கணும். அண்ட் இப்போ PPFக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. PPF அக்கௌண்ட் நம்பரும் DOP கஸ்டமர் ஐடி கொடுத்தா போதும். சுகன்யா ஸ்மிருதிக்கு அக்கௌண்ட்டும் அதேமாதிரி தான் உங்களுடைய பாப்பா கட்டணும் கட்டிக்கலாம். லோன் அகேன்ஸ்ட் RD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் RD அக்கௌண்ட்டுக்கு லோன் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு தேவைக்காக. அதற்காக தனியாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. LARD லோன் அகேன்ஸ்ட் RD அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறதுல அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து கஸ்டமர் ஐடி கொடுத்து நீங்கள் அதில் பே பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டிலேருந்தே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரும்பாலும் IPB அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க நிறைய பேர் இதற்காக ஓப்பன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மிஸ் ஆன ஒரு சில டீட்டெயில்ஸும், அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் அப்டேட் பண்ணனாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்டேட் உங்களுடைய நாமினி அப்டேட் பண்ணணும், உங்களுடைய எல்லாம் அவங்க கொடுத்த நாமினி நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் மூலியமாக OTP வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு MMID உங்களுக்கு தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் MMID க்ரியேட் பண்ணனாலும் கேன்சல் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்டேட் பேன் கார்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் ஆகாமல் இருந்தால். அண்ட் ஆதார் சீடிங் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலிமா வர்ற மானியங்கள் லைக் சிலிண்டர் மானியம் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸு அண்ட் சம்திங் எல்லாமே டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து விடுக்கிறதுக்கு வந்து டேரெக்டாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆதார் சீடிங் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் நம்பருக்கு அனுப்பும்போது உங்களுடைய இந்த IPB அக்கௌண்ட்டுக்கு வந்து டேரெக்டாக கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆதார் சீடிங் வந்து நீங்கள் IPBக்கு சேஞ்ச் பண்ணியோ இல்லை புதுசாக வெரிஃபை பண்ணியோ நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அப்டேட் இமெயில் ஐடி கொடுத்தா தான் உங்களுக்கு வேட்லியோ மந்த்லியோ இயர்லியோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி மூலிமா வரும். ஸோ இமெயில் ஐடி கண்டிப்பாக கொடுத்துருங்க. இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரீடம்க்கு அந்த வாரம் இயர்லியோ மந்த்லியோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் வந்து அதுதான். அண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணனாலும் இல்லை ஃபீட்பேக் ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னாலும் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்லோட் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி வைக்கணும்னாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் இந்த நேவிகேஷன் பார் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல் டீட்டெயிலில் உங்களுடைய அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் நிறைய பேர் இது பார்த்துட்டு இருக்கிற இந்த QR கோடு இதில் நீங்கள் வரும். நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை டவுன்லோட் பண்ணியோ நீங்கள் இதை வச்சுக்கலாம்.
கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஏன்னா பிகாஸ் ஒவ்வொரு யூபிஐ ஐடிக்கும் ஒவ்வொரு கியூஆர் கார்டு கொடுப்பாங்க எல்லா ஆப்லையுமே. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதில் சேஞ்ச் எம்பின், நீங்கள் உங்களுடைய இந்த லாக்இன் பண்ணுற எம்பின் இருக்குல்ல, அதை நீங்கள் புதுசாக இப்போ சேஞ்ச் பண்ணணும். ஓல்டு பின்னை கொடுத்து நியூ பின் 2 டைம் ரீஎன்டர் பண்ணினாவே நீங்கள் எப்போதும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு ஃப்ரீடமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஐபிபி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறது. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ட் கொஸ்டின், அடிக்கடி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்த அந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் சர்வீசஸ். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே சொன்னல அது. அண்ட் சென்ட் பண்ணிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆப்ஷன் ஹோம் ஸ்க்ரீன்லேயே அந்த டீட்டெயில்ஸ் தான் வரும். அண்ட் பே பில்ஸுங்கிறது நீங்கள் அந்த டிடிஹெச் ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிக்கிறது. வியூ அண்ட் டெலிட் பெனிஃபிஷரிங்கிறது அந்த பெனிஃபிஷரி நம்ம ஆட் பண்ணி தராது ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்தது தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஆப் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக நீங்கள் இப்போ ஒரு ஈஸியான ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ, ஒரு செக்யூரான ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ ஸ்டோர் வச்சுருக்கீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் இந்த கியூஆர் கோடை கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்தோ நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், இந்த சார்ஜஸ் இல்லாதனால இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூஸ். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆப் பற்றி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்டில் பண்ணலாம். ஸோ ஐபிபிங்கிறது ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனாலும் ஒரு செக்யூரான ஆப்பாக யூஸ் பண்ணணும் அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்பினாலும் இந்த ஐபிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல். ஸோ கண்டிப்பாக இந்த ஐபிபி ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இதில் இருந்த ஃபியூச்சர்ஸ், இதில் இருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். அண்ட் அதாவது மிஸ் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் மறுபடியும் நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ட்ரை இட் அண்ட் ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.